சாமுவேல் மேத்யூ மற்றும் மோனிகா ஹரிராவ் தயாரிப்பில் என் ராஜசேகர் இயக்கத்தில் சித்தார்த் நடிக்கும் மிஸ் யூ திரைப்படம் நவம்பர் 29 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெளியாகிறது. சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிகர்கள் சூர்யா, திஷா பதானி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கக்கூடிய கங்குவா படம் 3Dல இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் சூர்யாவோட படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யாவுடைய தோற்றமாகட்டும் அண்ட் விஷுவல் ஆக்ஷன் கொரியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு கங்குவா படத்துடைய ட்ரெய்லர் வந்து பயங்கர கிராண்டியரா இருந்துச்சு. கொடுத்த ஹைப்புக்கு படம் ஒர்த்தா அப்படிங்கறத ரிவ்யூல பார்க்கலாம். கங்குவா படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 2 காலகட்டத்தில் நடக்குது. அதாவது 2024, 1070 அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான காலகட்டத்தில் நடக்குது. இதில் 2024ஓட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்திலேருந்து தப்பிச்சு ஓடி வர குட்டி பையன் சூர்யா கிட்ட வரான். ஸோ அந்த பையனை பார்க்கும்போதெல்லாம் சூர்யாவுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது. இன்னொரு பக்கம் அதாவது 1070 அப்படின்னு சொல்லி அந்த பீரியாடிக் போர்ஷன் எடுத்தோம்னா ஐந்தீவு அப்படின்னு சொல்லிட்டு 5 தீவுகளை உள்ளடக்கிய ஒரு நிலப்பரப்பு இருக்குது. இந்த நிலப்பரப்பை தங்களுடைய போர்க்களமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமானிய படை வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குது. ஸோ ரோமானிய படை வீரர்களால் அவங்க நிகழ்த்தக்கூடிய சதியால் இந்த 5 தீவுக்குள்ளேயே போர் நடக்குது. குறிப்பாக அவங்க வந்து இந்த பெருமாச்சி தீவை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குறியா இருக்காங்க. பெருமாச்சி தீவுடைய தலைவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கங்கா, அதாவது கங்குவா. ஸோ இந்த கங்கா வந்து தன்னின மக்களை அந்த ரோமானிய படை வீரர்கள் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்தினா, தங்களுக்குள்ள நிகழ்ந்த போர்ல இருந்து எப்படி மீண்டு வந்தான் அப்படிங்கிறது தான் கங்குவா படத்துடைய கதை. கங்குவா அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரம் த பிகினிங்லேருந்து டு த எண்டு வரைக்குமே மொத்த படத்துடைய கதையுமே தன்னுடைய ஷோல்டரில் தாங்கி பிடிச்சிருக்காரு சூர்யா. ஸோ ப்ரெசென்ட்டில் வரக்கூடிய ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் ஆகட்டும், கங்கா அப்படின்னு சொல்லிட்டு பீரியாடிக் போர்ஷனில் வரக்கூடிய அந்த கேரக்டருக்காக திடகாத்திரமாக உடம்பை மாற்றுறது, தன்னோட இன மக்களுக்காக ஆக்ரோஷமாக சண்டை போடுறது, பாசத்தில் உருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மெச்சூர்டான ஆக்டிங்கை ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே வந்து கொடுத்துருக்காரு. இதுதான் இந்த படத்துடைய ப்ளஸ்ன்னு சொல்லணும், மைனஸும் இதுதான்னு சொல்லணும். ஏன்னா சூர்யா தவிர மற்ற முக்கிய கதாபாத்திரங்களுக்கான ஒரு பொட்டன்ஷியலோ ஒரு கேரக்டர் ஸ்பேஸோ வந்து படத்தில் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணணும். குறிப்பாக ஹீரோயினாக வரக்கூடிய திஷா பதானி, யோகி பாபு, பாபி தியோல் இந்த மாதிரி திறமையான நடிகர்கள் இந்த கதையில் வீணடிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கும்போதே அவருக்கு இணையான ஒரு சூப்பர் வில்லன் இருந்தால் தானே கதைக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ கங்கனை எதிர்த்து சண்டையிடக்கூடிய சூப்பர் வில்லனா பாபி தியோல் வந்து உதிரன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. கங்கனுக்கு அதாவது சூர்யாவுக்கு கொடுத்துருக்க மாதிரியான அதே மாதிரியான காஸ்டியூம், கெட்டப், ஆக்ஷன் கொரியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாபி தியோலுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இல்லாமல் போனது தான் சோகங்கள் அப்படின்னு சொல்லணும். ஸோ வழக்கமாக பேன் இந்தியா படத்தில் ஹீரோ கிட்ட பரிதாபமாக அடி வாங்கி இறந்து போகிற ஒரு கேரக்டரில் தான் பாபி தியோல் வராரு. மற்றபடி நட்டி, கருணாஸ், யோகி பாபு ஸோ இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கேரக்டரை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. சூர்யா கூடிய கொடுவா அப்படிங்கிற கேரக்டரில் ஒரு குட்டி பையன் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான சைல்டு ஆர்டிஸ்ட்டை காஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் வருது. ஏன்னா அந்த கொடுவா கேரக்டர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த குட்டி பையன் வந்து ஒரே மாதிரியான எக்ஸ்பிரஷன், அதாவது ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸை தான் வந்து படம் முழுக்கவே ரிப்பீட்டடாக கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. கங்கா, கொடுவா இவங்க 2 பேத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் பாண்டிங்குமே நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கு. படத்துடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய டெக்னிக்கல் டீம் தான். வெற்றி பழனிசாமி ஒரு பிரமாதமான சினிமோட்டோகிராஃபி வந்து கொடுத்துருக்காரு. தேவிஸ்ரீ பிரசாத்தோடைய மியூசிக்கில் பாடல்கள் நல்லாயிருக்கு. ஆனால் மோர் தென் 80% ஆஃப் த ஃபிலிம் வந்து ஆக்ஷனை மட்டுமே முன்னிறுத்தி காட்டுறதால இவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிங்கிறது பல இடங்களில் இறைச்சலாகவே இருக்குது. குறிப்பாக நூற்றாண்டில் நடக்கக்கூடிய கதை அப்படின்னு நமக்கு காட்டினாலும் அவங்க பேசக்கூடிய தமிழ் வந்து ஆடியன்ஸுக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்னு எளிமையாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் தேவிஸ்ரீ பிரசாத்துடைய மியூசிக் வந்து அந்த டைலாக்ஸை விட லவுடராக இருக்கிறதுனால பல வசனங்கள் வந்து நம்மளால் நல்லா ரிசீவ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. நிஷாத் யூசுஃபுடைய எடிட்டிங் வந்து செகண்ட் ஹாஃபில் குறிப்பாக பாஸ்ட் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் ஆகிற அந்த இடத்துல வந்து அவருடைய எடிட்டிங் வந்து ரொம்பவே கச்சிதமாக இருக்குது. மற்றபடி சுப்ரீம் சந்தருடைய ஆக்ஷன் கொரியோகிராஃபி ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஒர்க், ஆர்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே படத்துடைய மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீக்கான அதோட ஸ்க்ரீன் பிளே தான். தன்னின மக்களை எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாற்றக்கூடிய இனத்தலைவன் அப்படிங்கிற இந்த ஒன்லைனை பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்தே விதவிதமான கதையில வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதை தாண்டி கங்குவா படத்துல என்ன விஷயங்கள் புதுசாக இருக்கு அப்படின்னு தேடி பார்த்தோம்னா பெருசாக எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக படம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour கடத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு அதில் பழசான சீன்ஸ், இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா கிரிஞ்சான சீன்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வெறுமனே ஆக்ஷன் அண்ட் கிராண்டியரான விஷுவல் இதை வச்சு மட்டுமே பெரும்பாலான
பெரும்பாலான படத்தை வந்து நகர்த்தி கொண்டு போயிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் படம் பார்க்குற நமக்குமே வந்து டயர்டாக ஃபீல் ஆகுது. முதல் பாகத்தோடைய கதையை முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தும் கிளைமேக்ஸில் கேமியோ வச்சு செகண்ட் பார்ட்டுக்கான லீட் எடுத்துருக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம். ஸோ ஓவராலாக கங்குவா படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்டர்ஸுடைய நடிப்பு, ஆக்ஷன் அண்ட் கிராண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை மட்டுமே நம்பி ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய படம். ஸோ வீக்கெண்டில் நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த படம் பாருங்கள். இல்லைனா ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ஓட்டி பார்த்துக்கலாம். ஸோ படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கங்குவா பேன் வேர்ல்டு படமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.